இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை வரக்கூடிய மகா அன்னாபிஷேகம், சிவபெருமானுக்கு உகந்த அந்த அன்னாபிஷேகத்தன்று நம்ம சிருஷ்டி ஒளியிலிருந்து சூப்பரான ஒரு காம்போ கொடுக்க போறோம். அது என்ன காம்போ, அதை வாங்கி நம்ம வழிபாடு அந்த அன்னாபிஷேகத்தன்று வழிபாடு செய்வதால இந்த 9 நபர்களுக்கு மட்டுமே இந்த காம்போ இங்க வச்சிருக்க பொருட்கள் 1 2 3 4 5 6 6ன்றது சுக்கிரனை குறிக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கையை சிவனின் அருளால பெறக்கூடிய அந்த 9 அதிர்ஷ்டசாலிகள், 9 சிவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் யாரு அப்படின்றத நான் வாங்கிட்டேன் அப்படின்றவங்க கீழே கமெண்ட்ல போய் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு போறாங்க. அந்த 9 பேர் யாருன்னு பாக்குறோமோ அந்த 9 பேருக்கு அடுத்த வாட்டி நாங்க வீடியோ பதிவு போடும்பொழுது ஒரு வில்வ இலை வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கப்பட்டு உங்களுக்கு வந்து கிஃப்ட். இதுதான் அந்த காம்போ செட். நான் சொன்னேன் இல்லையா, சிவபெருமானுக்கே உரித்தான நிறைய பொருட்கள் நீங்க கொடுத்திருக்கீங்க இந்த காம்போல. என்னென்ன பொருள்னு மக்களுக்கு உங்களுக்கு ஸ்டோர் அண்ட் ரெட்ரைவ், இந்த லிங்க வடிவம்ன்றது உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி ரெட்ரைவ் பண்ணக்கூடியது. இந்த லிங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓம் அப்படின்ற பிரணவமும் சிவபெருமானோட ஆயுதமான திரிசூலமும் நாகம் கொடைசூல நாகத்துல இருந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன சொம்பு மாதிரி இருக்கும். இது அபிஷேக ஜலம் விடுறதுக்காக. ஸோ நம்ம அபிஷேகத்தை பண்ணிட்டு நம்ம இதுல ஜலமான சந்தனம் இல்லை பாத்தீங்கன்னா சிவபெருமானோட இதுவே போட்டுருக்கோம். காசி அஷ்டகந்தா சந்தனம் சொல்லுவாங்க. அஷ்டகந்தான்றது உங்களுக்கு குங்கும பூவை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து இது சிகப்பு நிறமா மாறக்கூடிய தன்மை உண்டு. ஸோ சந்தனம் வந்து வாழ்க்கையில வந்து வறுமையை நீக்கி செல்வத்துக்கும் அந்த மாதிரி சாம்பல்லாம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால சிவனுக்கு உரிதான மந்திரத்தை சொல்லி ஜெபிச்ச இந்த சாம்பலை அவருக்கு அபிஷேகமா நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அமிர்த பொடி. ஸோ அமிர்தம் அப்படின்னும் பொழுது பார்க்கடலை கடையணும்னு சொல்லி தேவர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசுரர்கள் அபிஷேகம் பண்ணும்பொழுது எப்பயுமே நறுமணம் இருக்கிற இடத்துல தெய்வம் வாசம் செய்யும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம சிருஷ்டி ஒளியில் நம்மளே தயாரிக்கிற ஒரு அகர்பத்தி தான். ஸோ இந்த அகர்பத்தியை நம்ம எவ்வளவு வேணாலும் ஏற்றிக்கலாம். ஸோ சுகந்தம் அந்த வாசனைக்கு வந்து இறைவன் மகிழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாசனைக்காக இந்த ஊதுபத்தி. மனித நீராளருக்காக 5 விதமான நதிகள்ல இருந்து எடுக்கப்பட்ட தீர்த்தம் இது. ஸோ 5 விதமான நதிகள் அப்படின்னும் பொழுது கங்கா, சிவனோட ஜடாமடியில வரக்கூடிய கங்கா, யமுனா, சரஸ்வதின்றது பூமிக்கடியிலேயே அதுல கலக்கக்கூடிய முக்கூடல் சொல்லுவாங்க. அந்த முக்கூடலையும் நம்ம பண்ணிருக்கோம். கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, பிரம்மபுத்திரான்றது படைக்க கொடிய ஆழகால விஷயம் சாப்பிட்டு அந்த சிவபெருமானுக்கு இந்த அமிர்தத்தை வச்சு சொர்ண அபிஷேகம் பண்ண சிவபெருமானோட ஆசையை நீங்க பெற முடியும். அதே போல அன்னைக்கு சாயங்காலம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேரா சிவன் ஆலயத்துக்கு போய் அங்க சிவனுக்கு பண்ணக்கூடிய அன்ன அபிஷேகத்துல கலந்துட்டு நீங்களும் அரிசி வந்து வாங்கி கொடுக்கலாம். அந்த அன்ன அபிஷேகத்துல இருந்து ஒரு பிடி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நீங்க எல்லாரும் பகிர்ந்து, எப்பேற்பட்ட தீய சக்திகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் வாழ்க்கையில நிறையான வாழ்க்கையை வாழணும்னா இந்த காம்போ செட் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னோம்னாலே உங்க வாழ்க்கை மாறுதுன்னு அர்த்தம். சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை வரக்கூடிய மகா அன்னாபிஷேகம், சிவபெருமானுக்கு உகந்த அந்த அன்னாபிஷேகத்தன்று நம்ம சிருஷ்டி ஒளியிலிருந்து சூப்பரான ஒரு காம்போ கொடுக்க போறோம். அது என்ன காம்போ, அதை வாங்கி நம்ம வழிபாடு அந்த அன்னாபிஷேகத்தன்று வழிபாடு செய்வதால என்ன பலன், இதை பத்தி முழு விவரங்கள் இந்த பதிவுல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அன்னாபிஷேகத்தின் சிறப்புகளும் நம்ம பார்க்க போறோம். ஸோ பதிவை வந்து முழுசா பாருங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இந்த பதிவுல நமக்காக சாய் பாலாஜி அவர்கள் சொல்ல போறாங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாரும் சூப்பரா இருக்காங்க ஜி. நம்ம வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஏதாவது ஒரு காம்போ கொடுப்போம். இப்ப தீபாவளிக்கு கூட நம்ம வந்து காம்போ கொடுத்தோம். நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சிருந்தாங்க. இப்ப வந்து அன்னாபிஷேகத்துக்கு என்ன மாதிரி பொருட்கள் காம்போ செட்டா நம்ம மக்களுக்கு கொடுக்க போறோம்? ஸோ இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி சொரூபம் தான். அப்படிப்பட்ட இறைவனுக்கு வந்து நம்மளை படைச்ச இறைவனுக்கு நம்ம என்னென்ன சமர்ப்பிக்கிறோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியும் குரு வணக்கம் இல்லாமல் அந்த விஷயத்துக்குள்ள போறது இல்லை. ஸோ குரு வணக்கத்தை பார்த்துட்டு குருவோட ஆசீர்வாதத்தோட அந்த விஷயத்துக்கு போயிடலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வவாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளின் பொற்பாதங்களை வணங்கி சத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் கடையை நடத்த அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க.
இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தர் முழு நம்பிக்கையோட பக்தி ஸ்ரத்தையோட தன்னோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் போக போகுதுன்னு நம்பிக்கையோட இங்க வந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா அவங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை போக்குறதுக்கான ஒரு டூல் இந்த இடத்துல இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கைடு லைன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு வழிகாட்டுற புத்தகம் சொல்லுவாங்க. ஸோ இறைவனை அடையிறதுக்கு பல வழிகள் இருக்கு, நம்ம கஷ்டங்களை போக்குறதுக்கு பல வழிகள் இருக்கு. ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஆயுர்வேதா, யுனானி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு பிரச்சனை போது நிறைய வழியில ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ஒரு மாதிரியும் சொல்லுவாங்க. அதே போல ஆன்மீக ரீதியான ஒரு விரைவான ட்ரீட்மெண்ட் எதுல கிடைக்கும் கேட்டீங்கன்னா சித்தர் முறையில தான். ஸோ சித்தர்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இறைவனை அடைவதற்கான நிறைய வழிகளையும் நிறைய மந்திரத்தையும் ஒரே குரு தான் ஆனா சொல்லக்கூடிய விஷயங்களை அங்க சிஷ்யமார்கள் மாறி மாறி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம பேஸா எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட இடத்துல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதுல நீங்களும் ஒருத்தரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்ன அபிஷேகத்தை பத்தி அக்கா கேட்டிருக்காங்க. உணவு, உடை, ஆபரணம் இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத ஒண்ணு. சோ உணவு உப்பிட்டவரை உள்ளளவு நினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா ஒரு வீட்டுல நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வீட்டுக்கு நம்ம என்ன கைமாறு பண்ணணும்ன்றது நமக்குள்ள தோணும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சாப்பாடு போட்டுதான் வேலை இது பண்ணுவாங்க. இன்னைக்கும் நிறைய இடத்துங்கள்ல அந்த சாப்பாடு அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் இருக்கு. எதனாலனா பசி வந்தா பதத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பசி கண்ணு காது எதுவுமே பார்க்காது. ஏழை பணக்காரன் யாரையும் பார்க்காது. ஒரு மனுஷனை ஒரு 2 நாள் ஒரு இதுல கட்டி போட்டு வச்சுட்டோம், இல்ல ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டோம், 2 நாளுக்கு அப்புறம் திறந்து விட்டு சாப்பாடு வச்சுக்கினா எவ்வளவு நகை பணம் இருந்தாலும் எதையுமே அவன் பார்க்க மாட்டான். அவனுக்கு தேவை அந்த சாப்பாடு தண்ணி, அதுதான் தேவை. சோ இறைவன் அப்படின்னும் பொழுது அன்பே சிவம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அன்பு தான் சிவம். யார் இடத்துல அன்பு இருக்குதோ அந்த இடத்துல தெய்வம் ஆசைப்படணும். ஏன்னா கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு தான் நெற்றி கண் இருக்கு. சோ 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 6 முகம்ன்றது யாருன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான். சோ சிவன்ல இருந்து ஒரு அம்சமா வந்தாரு முருகப்பெருமான், அழகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிவபெருமானும் அழகன். ஏன்னா அம்மா அப்பா அழகா இருந்தா தானே குழந்தையும் அழகா இருக்கும்னு ஒரு கதை இருக்கு. அப்போ சிவபெருமான் இடுகாட்டுல இருக்கக்கூடிய சாம்பலை தரித்தவர் அப்படின்லாம் இருந்தா கூட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் சுந்தரர் அப்படின்ற ஒரு கோலத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் தான் சொர்ண ஆகாஷ்ண பைரவர் அப்படின்ற கோலத்துல குபேரனுக்கும் லட்சுமி தேவிக்கும் அவர் தான் சங்கநிதி பதுமநிதி அப்படின்னு சொல்லி ஆதி ஐஸ்வர்யேஸ்வரர் கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுத்துட்டோம்னா நம்ம அவங்களுக்கு திரும்பி எதனா செய்யணும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு மொய் எழுதிட்டாங்க, ஐயோ அவங்க 500 ரூபா மொய் எழுதிட்டாங்க, நான் ஒரு 600 ரூபா தான் எழுதணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? சோ உலகத்தை படைத்த இறைவனுக்கு அந்த அன்னத்தை சமர்ப்பிக்கிறது. ஏன்னா அன்னம் வெடிக்கும் பொழுது உங்களுக்கு வெண்மை நிறமா இருக்கும், வெள்ளையா இருக்கும். சோ ஒவ்வொரு மனிதனும் தன்னோட மனது தூய்மையாக இறைவன் இடத்துல அர்ப்பணிச்சா அப்படின்னு சொன்னோம்னா அவன் கேட்கிற எல்லாத்தையும் இறைவன் கொடுப்பாங்க அப்படின்றவாங்க. சோ அதனாலதான் நம்மளோட இடத்துல சிவலிங்கம், அவருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பஞ்ச புனித தீர்த்த காம்போ அதெல்லாமே வச்சு நம்ம கொடுக்க போறோம். முதல்ல அந்த காம்போ பத்தி நம்ம டீடைலா சொல்லிடலாம். அதை காமிச்சே நம்ம சொல்லுவோம் என்னென்ன மாதிரி பொருட்கள் அதுல இருக்கு, மக்கள் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இப்ப காமிச்சிடலாம். இதுதான் அந்த காம்போ செட். நான் சொன்னேன் இல்லையா, சிவபெருமானிக்கே உரித்தான நிறைய பொருட்கள் நீங்க கொடுத்திருக்கீங்க இந்த காம்போல. என்னென்ன பொருள்னு மக்களுக்கு சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா சிவலிங்கம் சோ அன்புதான் சிவம். நிறைய பேருக்கு டவுட் வரும், என்னங்க வீட்டுல சிவலிங்கம் வைக்கலாமா, சிவனை பூஜை பண்ணலாமான்னு. சோ அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்ம எடுக்கிற முடிவு கிடையாது, எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டது, இறைவனால நிர்ணயிக்கப்பட்டது. நம்ம வெறும் ஒரு கருவி தான். இப்ப எப்படி ரிமோட்ல நம்ம 1ன்னு அழுத்தினா அதுல 1ன்ற அந்த சேனல் வருதோ, ஆல்ரெடி அந்த சேனல் 1ல தான் இருக்கு. ஆனா ரிமோட்ல 1 2 3 ஆனா 9 வரையும் தான் இருக்கு. மறுபடியும் 1 மறுபடியும் அழுத்தணும்னா 11ன்னு வருது. அப்ப 11ன்ற சேனல் ஆல்ரெடி இருக்கு. அதே போலதான் இறைவன் எந்த ரூபத்திலையும் நம்ம பூஜிக்கலாம், எந்த ரூபத்திலையும் நம்ம தியானிக்கலாம். ஆனா இந்த வடிவம்ன்றது சோ உங்களுக்கு ஸ்டோர் அண்ட் ரெட்ரை, இந்த லிங்க வடிவம்ன்றது உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி ரெட்ரை பண்ணக்கூடியது. இந்த லிங்கத்துல பாத்தீங்கன்னா ஓம் அப்படின்ற பிரணவமும் சிவபெருமானோட ஆயுதமான திரிசூலமும் நாகம் கொடைசூல நாகத்துல இருந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன சொம்பு மாதிரி இருக்கும். இது அபிஷேக ஜலம் விடுறதுக்காக. சோ நம்ம அபிஷேகத்தை பண்ணிட்டு நம்ம இதுல ஜலம் விட்டுறலாம். சோ அதுக்கான இது இந்த தன்மை. அதுலயே பாத்தீங்கன்னா கீழே ஸ்வஸ்திக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே ஸ்வஸ்திக் ஓம் இதெல்லாம் ஆதாரப்பீடமா இருக்கும். அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இது மூணுமே இருக்கிற மாதிரி ஒரு தன்மை இந்த அமைப்புல இருக்கு. சோ இந்த சிவலிங்கம் இந்த காம்போல உங்களுக்காக வந்துருது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணும்பொழுது எப்பயுமே நறுமணம் இருக்கிற இடத்துல தெய்வம் வாசம் செய்யும் சொல்லுவாங்க. சோ இது நம்ம சிஸ்டூலியில் நம்மளே தயாரிக்கிற ஒரு அகர்பத்தி தான். சோ இந்த அகர்பத்தியை நம்ம எவ்வளவு வேணாலும் ஏத்திக்கலாம். சோ சுகந்தம் அந்த வாசனைக்கு இறைவன் மகிழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாசனைக்காக இந்த ஊதுபத்தி நம்ம கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது
சந்தனம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது சாதாரண சந்தனம் இல்ல, பாத்தீங்கன்னா சிவபெருமானோட இதுவே போட்டுருக்காங்க. காசி அஷ்டகந்தா சந்தனம் சொல்லுவாங்க. அஷ்டகந்தான்றது உங்களுக்கு குங்கும பூவை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அதனால வந்து இது சிகப்பு நிறமா மாறக்கூடிய தன்மை உண்டு. சோ சந்தனம் வந்து வாழ்க்கையில வந்து வறுமையை நீக்கி செல்வத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு மனுஷன் அப்படின்றானா அவனுக்கு குணத்துக்கு மரியாதை இல்ல, பணத்துக்கு தான் மரியாதை. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனா நல்ல வயிறார சாப்பாடு போடுவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் இல்ல, எவ்வளவு பேர் சொன்னாங்க அவரை மாதிரி சாப்பாடு போட முடியும். ஏன்னா எம்ஜிஆருக்கு அடுத்தது தன்னோட சாப்பாடு என்ன வருதோ அதே தான் எல்லாருக்கும் சாப்பிடணும்னு நினைச்ச ஒரு மனுஷன். அப்போ யார் சாப்பாடு போடுறாங்களோ எந்த இடத்துல அன்னம் பரிமாறலாம் அந்த இடம் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சாப்பாடுலயே வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கே வந்து சுத்த அன்னம் சொல்லுவாங்க. சுத்த அன்னம்னா சாப்பாடு வடிச்சிட்டு ஒரு துளி நெய் விட்டுட்டு அது இறைவனுக்கு வந்து சமர்ப்பிப்பாங்க. அதே மாதிரி சுட சுட இருக்கிற சாதத்தை தான் அண்ணன் இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டுல அந்த அன்ன அபிஷேகத்தப்ப நம்ம வீட்டுல பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு அது வராது. எல்லாருமே கோவிலுக்கு தான் ஈவினிங் போவாங்க. அதனால மார்னிங் செஷன் இது வந்து புதன்கிழமை வரதுனால மார்னிங் எழுந்து வச்சு நம்ம புனித நீராடல் பண்ணோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த புனித நீராடலுக்காக 5 விதமான நதிகள்ல இருந்து எடுக்கப்பட்ட தீர்த்தம் இது. சோ 5 விதமான நதிகள் அப்படின்னும் பொழுது கங்கா, சிவனோட ஜடாமடியில வரக்கூடிய கங்கா, யமுனா, சரஸ்வதின்றது பூமிக்கடியிலேயே அதுல கலக்கக்கூடிய முக்கூடல் சொல்லுவாங்க. அந்த முக்கூடலையும் நம்ம பண்ணிருக்கோம். கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி. பிரம்மபுத்திரான்றது படைக்கிறது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி அம்பாலும் இருக்கிறதுனால சோ இந்த பிரம்மபுத்திரான்ற நதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமக்கியா அந்த இடத்துல இருந்து தான் உருவாகிறது ஒரு ஐதீகம். அதுதான் ஆண் நதி, இது எல்லாமே பெண் நதி தான். சோ எல்லா நதிகளுமே பெண்ல வரும். ஒரே ஒரு நதி தான் ஆண் நதி. அந்த ஆண் நதியுமே இதுல கலந்துருக்கும். சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சிவனுக்கு ரொம்ப தீர்த்தமும் வந்துருது. ஆமா, அந்த தீர்த்தமும் 2வது பொருளா வருது. 3வது வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கடைசியில ஒரு பிடி சாம்பலை கூட யாரும் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாம்பல் வந்து நார்மல் சாம்பல் கிடையாது. சிவனுக்கு வந்து ருத்ர ஏகாதசினி ஹோமமும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ருத்ர பாராயணம் பண்ணி ஹோமம் பண்ண அந்த சாம்பல் இது நார்மல் சாம்பல் கிடையாது. இப்ப எல்லாரும் நினைக்கலாம் சோ சண்டி ஹோமம் பண்ணும்போது சண்டி பஸ்பம் நம்ம ஒண்ணு எடுக்கிறோம். அதே போல சிவனுக்காகவே முழுக்க முழுக்க வில்வ இலைகளை சமர்ப்பிச்சு வில்வம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு உரித்தான பொருட்களை போட்டு அந்த சிவ மந்திரங்களை ஓதி அதுல இருந்து எடுக்கப்படுற சாம்பல். சோ இது நார்மலான சாம்பல் இல்ல. எப்பயுமே சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு வந்து சாம்பல் அபிஷேகம் பண்ணுவாங்க வடநாடுகள்ல. சோ அந்த பிணம் எரியிற அந்த பிணத்தோட சாம்பல் சுட சுட எடுத்து போய் போடுவாங்கன்னா ஒரு நெடி கூட வராது. சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படிதான் நடக்கும். ஆமா, அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமானது. அதனால நம்ம அந்த மாதிரி சாம்பல்லாம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால சிவனுக்கு உரிதான மந்திரத்தை சொல்லி ஜெபிச்ச இந்த சாம்பலை அவருக்கு அபிஷேகமா நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அமிர்த பொடி. சோ அமிர்தம் அப்படின்னும் பொழுது பார்க்கடலை கடையணும்னு சொல்லி தேவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசுரர்கள் முடிவெடுக்கிறாங்க. இவரு நம்ம விஷ்ணு பகவானை வந்து கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மேருமலை வச்சு கடையிறாங்க. கடையும் பொழுது எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி அமிர்தம் வெளியே வரல, ஆலகால விஷயம் தான் வெளியே வருது. அப்போ ஆலகால விஷயம் வரும்போது காக்கும் கடவுள் பெருமாள் கீழே இருக்கும்பொழுது அந்த பெருமாள் கிட்ட உதவி கேட்டு யாரும் ஓடல, சிவனை நோக்கி தான் ஓடினாங்க. அந்த சிவன் எந்த ஒரு ஐயமும் இல்லாம நேரா போனாரு. அவர் பாட்டுன்னு என்னமோ பாயாசம் சாப்பிடுற மாதிரி அந்த விஷம் எடுத்து கட கடன்னு சாப்பிட்டாரு. ஐயோ தன்னோட வீட்டுக்காரர் இப்படி சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் என்ன பண்றா, இப்படி கையை வச்சிடறா. அதனால நீலகண்டன் அப்படின்னு ஒரு பேரு. சோ இந்த அமிர்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம். சோ ஒரு மனுஷன் வந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும், பிறக்கிறது ஏழை வீட்டுல பிறக்கலாம், நம்ம வந்து வறுமையில போலாம், இது தவறே கிடையாது. ஏன்னா அடிப்பட்டாதான் அதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகணும் அப்படின்ற ஒரு இது தெரியும். சோ நம்ம குழந்தை வந்து கீழே விழக்கூடாது நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, கீழே விழுந்துச்சுன்னா அது வலி எப்படி இருக்கும் தெரியும். நம்ம இருக்கிற வரையும் பாத்துக்கலாம், கூட இருக்க முடியாது இல்லையா. சோ ஒரு செடி வளர்ற வரைக்கும் ஒரு கொம்பு தேவை. அந்த கொம்பு இதுவானவனே அந்த கொம்பு தூக்கிடுவாங்க. செடி வளர்ந்ததுக்கு அந்த கொம்பு தூக்கிடுவாங்க. அதே போல இந்த அமிர்தம் அந்த சிவபெருமான் நமக்கு அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமிர்தம் கிடைக்கணும்ன்ற நல்ல எண்ணத்தை, உலகமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவ்வளவு கொடிய ஆழகால விஷயம் சாப்பிட்டு அந்த சிவபெருமானுக்கு இந்த அமிர்தத்தை வச்சு சொர்ண அபிஷேகம் பண்ணணும். சொர்ணம் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து நம்ம வீட்டுல இருக்கிற வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருளோ இல்ல தங்கம் சம்பந்தப்பட்ட பொருளோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய் பித்தளை காயின், நம்ம எப்பயுமே சொல்றோம் 5 ரூபாய் பித்தளை காயின் இல்ல 50 காயின். ஏன்னா எது இருக்கோ அதை ஏத்துக்கிறவர் தான் சிவன். இப்ப இதுக்கு எடுத்துக்கிற சொல்லணும்னா கண்ணப்ப நாயனார் சொல்லலாம். சோ பன்றி கரையை சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு, டேஸ்ட் பார்த்து கொடுத்தாரு, காலை எடுத்து உழைச்சாரு, வாயில இருக்க தண்ணியை துப்புனாரு, தலையில இருக்க பூவை போட்டாரு. எப்படி சொன்னா மனசுக்குள்ள கோயில் காட்டின பூசலார் மன கோயில தான் வந்தாரு. அதனால என்கிட்ட இதுதான் இருக்கு. இப்போ என்கிட்ட இந்த அமிர்தம் அப்படின்ற இந்த இதுதான் இருக்கு, என்கிட்ட அவ்வளவு காஸ்ட்லியான பொருள் இல்லை, இந்த அமிர்தத்தை ஏத்துக்கோ ஈசா அப்படின்னா ஏத்துப்பாரு. அதனால நம்ம புனித நதிகளுக்கு போக முடியாது. ஆனா அந்த இடத்துல குருமார்கள் கையினாலேயே பூஜிக்கப்பட்டு குருமார்கள் கையினாலே உரு கொடுக்கப்பட்டு எடுத்துட்டு வர தீர்த்தம் நார்மலா எடுக்கிறதுக்கும் அங்க கலச ஸ்தாபனம் பண்ணி அந்த கலச ஸ்தாபனத்துல அந்த தேவதையை ஆவாகனம் பண்ணி அந்த தேவதைக்கு உரிய மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி
எல்லா ஜலத்தையும் ஒண்ணு சேர்த்து இந்த சிவனுக்கு நம்மளோட இடத்துல அபிஷேகம் பண்ணி அதுல இருந்து பிடிச்சி மறுபடியும் கொடுக்குறோம். அப்போ ஒரு வீட்டுக்கு இந்த ஜலம் போனாலே அவ்வளோ ஒரு விசேஷம். சோ ஜலம்னா ஒண்ணு இல்லைங்க, பூஜை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லேன். பூஜைனா பூவும் ஜலமும் இருக்கணும்ன்ற பேர் தான் பூஜை. சோ இந்த பூவும் ஜலமும் அப்படின்னும் பொழுது புனித ஜலம் இங்க இருக்கு. பூ நீங்க மனசார உங்களோட பக்தி பூ, உங்களோட பக்திய பூவாவே தொடுத்து போடுங்க, தப்பே கிடையாது. சோ மீதி பொருட்கள் வந்து சிருஷ்டி ஒளியில இருந்து கிடைச்சிடும். சோ இந்த சந்தனம், இந்த விபூதி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமிர்தம், இதெல்லாம் வச்சு நீங்க பண்ணும் பொழுது சிவபெருமானோட ஆசையை நீங்க பெற முடியும். அதே போல அன்னைக்கு சாயங்காலம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேரா சிவன் ஆலயத்துக்கு போய் அங்க சிவனுக்கு பண்ணக்கூடிய அன்ன அபிஷேகத்துல கலந்துட்டு நீங்களும் அரிசி வந்து வாங்கி கொடுக்கலாம். அந்த அன்ன அபிஷேகத்துல இருந்து ஒரு பிடி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நீங்க எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடும் பொழுது வீட்டுக்கு அன்னத்துல குறைய, ஏன்னா உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உணவை வந்து மருந்தா மாற்றக்கூடிய ஆற்றல், ஏன்னா நம்ம உடம்புல வந்து கண்ணு தெரியாத விஷயங்கள், இப்போ வந்து ராகு கேது, அதுக்கப்புறம் சர்ப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அதை வந்து போக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு உண்டு. அந்த விஷம் தாக்கின உடம்பா இருந்தாலும் அதை முறிக்கக்கூடிய ஆற்றலும் அவருக்கு உண்டு. ஸோ எப்பேற்பட்ட தீய சக்திகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் வாழ்க்கையில நிறையான வாழ்க்கையை வாழணும்னா இந்த காம்போ செட் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னோம்னாலே உங்க வாழ்க்கை மாறுதுன்னு அர்த்தம். என்ன சார் ஒவ்வொரு பதிவு அப்பவும் இந்த பொருள் வந்தா உங்க வாழ்க்கை மாறும், இந்த பொருள் வந்தா உங்க வாழ்க்கை மாறும் நீங்க சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது வரலாம். எதனால நான் இப்படி சொல்றேன்னா, ஒவ்வொரு விசேஷமும் நம்ம வாழ்க்கையில மறுபடியும் வருமானு கேட்டா அதுக்கு 1 வருஷம் காத்திருக்கணும். அப்போ நாங்க என்ன பண்றோம்னா செலக்டடா இந்த வீடியோவை வந்து ஏற்கனவே பார்த்தவங்களும் இருக்கலாம், ஏற்கனவே வாங்கினவங்களும் இருக்கலாம். ஆனா செலக்டடா இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கிறார், அதனால 9, 10, 12 இந்த மாதிரி காம்போல இந்த காம்போ மட்டும் 9 தான் பண்ணிருக்கோம். பூஜிக்கப்பட்ட வந்தது வந்து 9. அப்போ 9 அதிர்ஷ்டசாலி. 9ன்றது ஒரு அற்புதமான நம்பருங்க. நவகிரகத்திலேயே 9 அப்படின்றது ஒரு அற்புதமான நம்பர், வாழ்க்கையை சேஞ்ச் ஓவர் பண்ணக்கூடிய நம்பர். அந்த 9ன்றது நவகிரகத்தை கொடுக்கும், நவ தத்துவம், நவ துவாரம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அந்த 9 நபர்களுக்கு மட்டுமே இந்த காம்போ இங்க வச்சிருக்க 1 2 3 4 5 6 6ன்றது சுக்கிரனை குறிக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கையை சிவனின் அருளால பெறக்கூடிய அந்த 9 அதிர்ஷ்டசாலிகள், 9 சிவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் யாரு அப்படின்றத நான் வாங்கிட்டேன் அப்படின்றவங்க கீழே கமெண்ட்ல போய் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு பாருங்க. அந்த 9 பேர் யாருன்னு பாக்குறோமோ அந்த 9 பேருக்கு அடுத்த வாட்டி நாங்க வீடியோ பதிவு போடும் பொழுது ஒரு வில்வ இலை வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கப்பட்டு உங்களுக்கு வந்து கிஃப்டா கொடுக்க போறோம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும். ஏன்னா அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த அன்னாபிஷேகத்தன்று நம்ம இல்லத்துல சிவபெருமானுக்கு, அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு இவ்வளோ அபிஷேக பொருட்களை கொண்டு நம்ம அபிஷேகம் செய்து தூப தீபம் காமிச்சு நம்ம பிரார்த்தனையை வைக்கும் பொழுது முழு பலாபலன் உங்க எல்லாருக்குமே கிடைக்கும். சிவனை நம்பினோர் கைவிடப்படார். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் வேணுமோ இமீடியட்டா 799, இதனுடைய விலை வந்து 799, 799 ரூபாய்க்கு சிவபெருமானே உங்க இல்லம் தேடி வருவதற்காக காத்துட்டு இருக்காரு. யாருக்கெல்லாம் வேணுமோ 9 தான் இருக்கு, மொத்த செட்டே 9 செட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி காம்போ 9 தான் இருக்கு. ஸோ இமீடியட்டாக இந்த பதிவை பார்க்கும்போது உடனே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கிடைக்கலன்னு லாஸ்ட்டாக பார்த்துட்டு சொல்கிறீங்க. ஸோ இந்த பதிவை பார்க்கும்போதே புக் பண்ணிடுங்க, ஃபோன் பண்ணி. 9 செட்டு தான் இருக்குது. யாருக்கு வேணுமோ இமீடியட்டா புக் பண்ணிக்கோங்க. ஆமா, நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் தாங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் போடுங்க. அப்போ கமெண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அடுத்தது நீங்க போடும்போது 2வது ஆளு அப்படின்ற மாதிரி போடுங்க. இந்த 9 பேர்ல நாங்க குலுக்கல் முறையில கண்டிப்பா தேர்ந்தெடுப்போங்க. அந்த குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிற 3 பேருக்கு வில்வ இலையை வந்து பூஜைக்கு அந்த அன்னை அபிஷேகத்தை அன்னைக்கு நம்ம கோவில்ல வில்வ இலை, சில்வர் வில்வ இலை 3 பேருக்கு அடுத்த இது நாங்க பதிவு போடுறோம் இல்லைங்களா, அப்ப நான் சொல்வேன் அந்த 3 பேர் யாரு அப்படின்னு. அந்த 9 பேர்ல 3 பேர் செலக்ட் பண்ண போறோம். அந்த 3 பேருக்கு இந்த வில்வ இலையை அனுப்ப போறோம். அந்த வில்வ இலை, அதுவும் சிவனுக்கிட்டே வரக்கூடிய அந்த வில்வ இலை, வெள்ளியினால் ஆன வில்வ இலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இமீடியட்டா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி இந்த காம்போ செட்டை 799 ரூபாய்க்கு புக் பண்ணிக்கோங்க. அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் இருக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.